தங்கள் தாத்தாவான மருத்துவர் ராமதாஸை பார்க்க விடாமல் சிலர் தடுப்பதாக அன்புமணியின் மகள்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் அன்புமணி குடும்பமே பொய் பேசுவதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எங்க அம்மா வேட்பாளராக நிக்கிறாங்க தர்மபுரியில. உங்களுக்கு தெரியுமா? சௌமியா அன்புமணி தர்மபுரியில வேட்பாளராக நிக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்க சரி ஒரு வாரம் இருக்கோம். அங்க சரி அம்மாக்காக தான் பிரச்சாரம் பண்ணலாம்னு வந்தோம். ஆனா எங்களுக்கு மனசு கேட்கல. என்னடா நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அங்க பெண்ணாகரத்துல ஒரு பெரிய துரோகம் நடக்குது. அந்த துரோகத்துக்கு எதிராக தானே அதை தானே நம்ம மக்கள் கிட்ட நம்ம பேசணும். இங்க நம்ம என்ன பண்றோம், அது கூட எனக்கு கவலை இல்லை. தர்மபுரி அது நம்ம ஜெயிக்கிறோம், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா எனக்கு பெண்ணாகரத்துல நம்ம ஜெயிச்சே ஆகணும். எனக்கு பெண்ணாகரத்துல அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் இப்போ உங்களை பார்க்கவே வந்திருக்கேன். ஏன்னா நம்ம சார் சொன்னார்ல, இது மாதிரி அவங்க ஒரு பெரிய துரோகி, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு. அந்த துரோகத்தை கண்ணில் கூட நின்று நாங்கெல்லாம் பார்த்தோம். இல்ல சும்மா சொல்லலண்ணே, சும்மா சொல்லணுமா, என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நாங்க எப்படி இருந்தோம்ட்டு. எங்க குடும்பம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. நாங்க ஒரு பொங்கல் ஒரு இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஐயா தான் எங்களுக்கு நம்ம வழிகாட்டி, நம்ம குலதெய்வம் எல்லாம் அவர் தான் ஒன்னா இருப்போம். இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாச குழந்தை. அந்த குழந்தைய பார்க்க கூட விடல இந்த ஜி.கே. மணி ஐயா. என் குழந்தைய கூட பார்க்கல, பார்க்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எங்க மேல எப்படி இருப்பாரு தெரியுமா? பேத்தினா அப்படி இருப்பாரு. ஆனா இந்த துரோகி அந்த புள்ள நல்லா இருக்கணும், ஆனா இந்த குடும்பம் இவங்கெல்லாம் நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. எங்க குடும்பத்தை பிரிச்சவங்க உங்க குடும்பத்தை எப்படி நல்லா வச்சுப்பாங்களா? மாட்டவே மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி துரோகிங்க எல்லாம் இனிமே அவங்க பயப்படணும். இந்த மாதிரி பண்ண ஐயோ நம்ம இந்த மாதிரி இந்த மக்கள் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பாடத்தை காமிச்சிட்டாங்க, இனிமே நம்ம இருக்கவே கூடாது, நம்ம போகவே கூடாதுன்னு பயப்படணும். நியூஸ் பேப்பர்ல அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஐயா மனசை எப்படி மாத்திருக்காங்க பாருங்க. சொந்த புள்ளைய நம்பாம யாரோ ஒரு துரோகிய போய் நம்புற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. என் பேத்திகள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து ஐயோ பாவம், சரி இதுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம் என்று நினைப்பார்கள். அப்படி நடிப்பார்கள், அப்படி பொய் பேசுவார்கள். அந்த பச்சவந்திகள் என்னை பற்றியும், பொய்வரியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜி.கே. மணியை பற்றியும், என் குடும்பத்தை பற்றியும் தாறுமாறாக பேசி வருவதை அவர்கள் அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் கிளிசரின் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் போட்டுக்கொள்வார்கள். அதை பார்க்கின்ற பொதுமக்கள் ஐயோ இந்த பிள்ளை இப்படி அழுது, 3 மாத குழந்தைய வச்சுட்டு இது ஓட்டு கேட்குது, சரி ஒரு ஓட்டு போட்டுருவோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நடிப்பு திறன்களிலே தலை சிறந்தவர்கள். நடிப்பும் பொய் பேசுவதிலும் மிக சிறந்தவர்கள். கூசாமல் பொய் பேசுவார்கள். அதாவது அரசியலிலே அந்த காலத்திலே பொய் பேசுவதற்கு சொல்லுவார்கள். அண்டப்புழுகு என்று ஒரு கட்சி சொல்லும், அதற்கு பதில் சொல்கிற மாதிரி இன்னொரு கட்சி ஆகாய புழுகு என்று சொல்லும். இந்த 2 கட்சிக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஜமக்காலத்தில் வழிகட்டிய அதாவது பவானி ஜமக்காலத்தில் வழிகட்டிய பொய் என்று இன்னொரு கட்சியை சொல்லும். இப்போ 4வதாக அன்புமணி பொய் மூட்டையாக பொய் வைத்திருக்கிறார். பொய் மூட்டைகள் அவிழ்த்து விடுவார். ஆனால் இன்றைக்கு மக்கள் அதையெல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். 2 முறை மருத்துவமனையில் இருந்தேன். என்னுடைய கட்சியினர் அழுதார்கள். சில பேர் தேம்பி அழுதார்கள். பொதுமக்கள் ராமதாஸ் ஐயாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுது, அவர் நலம் பெற வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் இந்த பொய்யர் குடும்பத்தை சேர்ந்த யாரும், இந்த பொய்யரோ அந்த பொய்யருடைய அப்பத்த பிள்ளைகளோ அல்லது மனைவியோ யாரும் பார்க்கவில்லை. இது போன்று 2 முறை அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது ஃபோனில் கூட பேசலை, எப்படி இருக்குன்னு கேட்கல.
அந்த வேதனையான செயல்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரமாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.